சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழரின் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட 41 விடயங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நம்ம தொடர்ந்து காணொலியாக பார்த்து வருகிறோம். அதுல இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, காட்டு வளம் கனிம வள பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவுல கொள்ளை போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாலே அது கனிம வளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல காடுகள் வளம் பாதுகாக்கப்படாததால் இன்னைக்கு தினமும் செய்திகள்ல பாத்தீங்கன்னா யானை மக்கள் பகுதியில புகுந்து விட்டது. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய சிறுத்தை உழவர்களை தாக்கி இருக்கு, வீடுகளுக்குள் புகுறது அப்படின்ற மாதிரியான பல செய்திகள்ல இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு செய்தியாவது, அதிகபட்சமாக ஒரு 5 செய்தியாவது பார்க்க முடியுது. காரணம் அதற்கு இந்த காட்டு வளம் பாதுகாக்காமல் அரசு மெத்தனம் காட்டுவது தான் இதற்கு முக்கிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி இந்த காட்டு வளம் சார்ந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களை நாங்க செய்வோம் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய குடிமக்களை பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அந்த தேசத்தில் வாழக்கூடிய காடுகளை பாதுகாப்பது என்பது ஒரு அரசாங்கத்தின் மிக முக்கிய கடமை அப்படின்றாங்க. அதை நாம் தமிழர் கட்சி கருத்தில் கொண்டு செயல்படும் அப்படின்றதான் இவங்க முதன்மையா குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, வன பாதுகாப்பு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, 50 நிலத்துல குறிஞ்சி நிலமான மலைகள் பாதுகாப்பதற்கு மற்ற மாநிலங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை விட தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை செய்யல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த மலைகளின் பாதுகாப்பின் மீது ஒரு கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளப்படும், செலுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல மலைகளும் ஆறுகளும் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த தரை புல் இருக்கு இல்லையா, அதுல தான் பாத்தீங்கன்னா பல நீர்கள் தேக்கி வைக்கப்பட்டு அதுதான் பிறகு அப்படியே கீழுக்கா அது ஒரு சிற்று ஆறுகளாக உருவாகி அதுதான் இன்னைக்குமே மழை இல்லாத காலங்களில் கூட ஒரு வற்றாத ஆறுகளாக அந்த சிற்று ஆறுகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அவை எல்லாமே பாத்தீங்கன்னா தரை புல்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நீர்கள் தான் அப்பப்போ வெளியே போய் அது ஒரு ஆறாக ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆறுகள்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு விவசாய நிலங்களும் இல்லை, தாமிரபரணி போன்ற ஆறுகளும் இல்லை. ஆகவே அந்த ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் பாதுகாக்கும் விதமாக ஒரு முக்கிய நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எடுக்கும் அப்படின்றாங்க. சட்டம் கடுமையாக்கப்படும் அப்படின்றாங்க. அதாவது காட்டு வளம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு காட்டை அழிப்பது, ஒரு மரத்தை வெட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யாமல் அந்த காடை பாதுகாப்பது எத்தகைய விஷயம் அப்படின்றத கவனத்தில் கொண்டு சிறப்பு சட்டம் இயற்றப்படும் அந்த காட்டு வளத்தை பாதுகாப்பதற்கு அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. அதே போல அனுமதி பெற வேண்டும் அப்படின்றாங்க. என்னன்னா, ஒரு மாநில அரசினுடைய அனுமதியை பெறாமல் தமிழகத்துல இனிமேல் எந்த ஒரு மலையோ எந்த ஒரு மரமோ பாத்தீங்கன்னா வெட்டக்கூடாது. அது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய அனுமதி பெறாமல் மத்திய அரசு எந்த ஒரு மலைகளையோ ஆறுகள் சார்ந்த நீர்களையோ கொள்ளையடிக்க முடியாது, அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை தீட்ட முடியாது. அந்த மாநில அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாநில அரசுகளின் மூலம் இருக்கக்கூடிய மற்ற மாநில அரசுகளுடன் சேர்ந்து அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதை ஒரு சட்டமாக இயற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சரியான சட்டமாக தான் இருக்கு. ஆனால் அதை திராவிட கட்சிகள் தான் சரியாக பின்பற்றுவதில்லை. ஆகவே புதிய வன பாதுகாப்பு சட்டம்லாம் இயற்றப்பட போறது கிடையாது. நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தா அந்த வன பாதுகாப்பு சட்டம் இருப்பதையே மிகவும் செழுமையாக எப்படி செயல்படுத்துவது அப்படின்றதுல அதிக கவனம் செலுத்தி அதை பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. எக்காரணத்து கொண்டும் மலைவாழ் மக்களை அந்த மலையை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய காடுகளுக்கோ மலைகளுக்கோ தீங்கு ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. வேற யாராவது அந்நியர்கள் அதை கொள்ளையடிக்க முயற்சித்தால் அவர்களை எதிர்த்து
துணிந்து விரட்டி அடிப்பது அந்த மலைவாழ் மக்களால் தான். ஆகவே அவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி விட்டதால் தான் இன்னைக்கு பல காட்டு வளம் கொள்ளை போகிறது. ஆகவே அத்தகைய செயல்களை நாங்கள் செய்யவே மாட்டோம். மலைவாழ் மக்கள் அப்படின்றவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள். ஆகவே அவர்களினுடைய இருப்பிடத்தில் வாழ்வதற்கு நாங்கள் உறுதுணை செய்வோம். அதே போல ஆக்கிரமிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, மலையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய கட்டடங்கள் கட்டுவது, அது பண்ணுவது, வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பெயரில் அந்த மலையோரம் இருக்கக்கூடிய அந்த காடு பகுதிகள் எல்லாம் இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அதன் மூலயமாக வனவிலங்குகள் வெளியே வருவது போவது அதெல்லாம் அவர்களினுடைய வழித்தடங்கள், அந்த விலங்குகளினுடைய வழித்தடங்கள் அதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்கள் கட்டப்படுவது அப்படின்றது யார்கிட்ட அனுமதி வாங்குவாங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர்கள் கிட்ட. ஆகவே அதை நாங்கள் சீர்திருத்தம் செய்து இனிமேல் அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கும். அப்படியே ஒரு தேவை அந்த இடத்தில் ஒரு விஷயம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றா நிச்சயமா அது மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கிதான் அந்த இடத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சி வெளிப்படுத்துது. அதே போல அதிகாரம் மாற்றப்படும் அப்படின்றாங்க. என்னன்னா, வனப்பகுதிகளில் உள்ள இடங்களுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் முழுவதும் அந்த பஞ்சாயத்து தலைவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு என்னென்ன வன பாதுகாப்பு சட்டத்திற்கு என்னென்ன தேவை, என்னென்ன மத்திய அரசு என்னென்ன மாதிரியான திட்டங்களை நமக்கு கொண்டு வருது, அதில் நம்மளுடைய மாநிலத்துக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து அந்த மாநில அரசே முடிவெடுக்கும்படி புதிய சட்டத்தோடு வன பாதுகாப்பை மையமாக கொண்டு இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படும். இதனால் மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சிற்றார்கள் இது மூலியமாக பயன்பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வாழக்கூடிய அந்த காட்டு இருக்கக்கூடிய வன விலங்குகளும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பயன்பெறும். ஆகவே இந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டு முழுமையான காட்டு வளம் அந்தந்த உயிர்களுக்கானது என்பதை நிலைநிறுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கனிம வள பாதுகாப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கனிம வளமும் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணாகட்டும் மலையாகட்டும் நீராகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமானது, மக்களுக்கு சொந்தமானது. இதை எந்த அரசும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகவே இதை திருடுவது அப்படின்றது மிகவும் ஒரு மிகப்பெரிய குற்றமாகவே அதை கண்டறிந்து இந்த கனிம வள பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் தமிழர் கட்சி உணர்ந்து அதற்கேற்ப அந்த ஆட்சியை செலுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. அதே போல மக்களுக்கு சொந்தம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மக்களுக்கு சொந்தமான இந்த மண் வளத்தை இந்த கனிம வளங்களை மக்கள் பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. அதே போல நிலக்கரி கொள்ளை, அதாவது பழுப்பு நிலக்கரி, ரயில்கள் இயங்குவதற்கு நிலக்கரி தேவை அப்படிங்கிற பேர்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலக்கரியை சுரண்டி அந்த மண்ணினுடைய வளத்தை கெடுக்கிறாங்க, நீர் வளத்தை கெடுக்கிறாங்க. சரி, அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுடைய தமிழகத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்ல, அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆகவே இந்த நிலக்கரி சுரண்டலை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தடுத்து நிறுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது தேவைக்கேற்ப நிலக்கரி எடுக்கப்படும், அது நம்மளுடைய மக்களுக்கு தேவைக்கு நம்மளுடைய ரயில் தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு மீதி அடுத்த மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. அதே போல இரும்பு தாது கொள்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைகளை பார்த்தீங்கன்னா ஜிண்டால் நிறுவனத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசு தாரை வாத்து கொடுத்துருக்கு. ஆகவே மத்திய அரசு அதற்கு மாநில அரசும் பார்த்தீங்கன்னா துணையாக இருக்கு. பல கோடி மதிப்பிலான இந்த இரும்பு தாது கொள்ளை அப்பகுதி நிலவளத்தை முற்றுமாக சீர்குலைத்திருக்கிறது. ஆகவே இது பார்த்தீங்கன்னா நீர் வளத்தையே முடுக்கிவிடும் அபாயத்தில் இருக்கு. இந்த மலைகள் இந்த மாதிரி கொள்ளை போவதை நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தும் அப்படின்றாங்க. அதே போல தாது மணல் கொள்ளை என்ன சொல்றாங்கன்னா, தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் கார்னெட், இல்மனைட், ரூட்டைல், சிர்கன், மோனோசைட் போன்ற அரிய வகை கனிமங்கள் உள்ள மணலையும் தூத்துக்குடி பகுதியில் நிறைந்துள்ள தோரியம் செறிந்த மணற்காடுகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதனால பல லட்சம் கோடி ரூபாய் தனியாருக்கு சென்று கொண்டிருக்கிறது. இத்தகைய கையூட்டை பெற்றுக்கொண்டு
செயல்படக்கூடிய இந்த அரசாங்கத்தை முற்றிலுமாக நம்ம ஒழிக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாம் தமிழர் கட்சி இதன் மூலியமா சொல்றாங்க. கிரானைட் கொள்ளை, இந்த மண்ணினுடைய தொன்மையான சின்னங்களாக இருந்த மலைகள் எல்லாம் உடைக்கப்படுது. அந்த மலைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெரும் கற்களாக வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்றது சொல்றாங்க. சலவை கற்களாக மாற்றப்பட்டது. பல ஆயிரம் கோடி முறைகேடு என்ற குற்றச்சாட்டு இதில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது மூத்த இந்திய ஆட்சி பணி IAS அதிகாரியான சகாயம் அவர்களுடைய தலைமையில் விசாரணை குழு நடந்த போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சுமார் 50,000 கோடியில் இதில் ஊழல் நடந்திருக்கு, கிரானைட் முறைகேடு. இது எல்லாமே முழுக்க தமிழ்நாடு இல்லை, மதுரையில் மட்டும் இப்படி நடந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வந்து இந்த கிரானைட் கொள்ளையில் அரசாங்கம் வந்து சம்பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சகாயம் IAS அவர்கள் சொன்னார். ஆகவே அவருக்கு பல உயிர் சார்ந்த மிரட்டல்கள்லாம் விடப்பட்டது. அரியலூர் மாவட்ட பகுதியில் நிலத்தடியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களை சிமெண்ட் நிறுவனங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளும் அந்த அனுமதியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சி அரசாங்கம் வந்து தனியாரிடம் கொடுத்துருக்காங்க. இதனால் பல ஆயிரம் கோடி இழப்புகள் ஏற்படுது. ஏன் அப்படின்னா அந்த சுண்ணாம்புக்கல் அரசாங்கமே வெட்டி எடுத்து நம்மளுடைய தமிழக மக்களினுடைய தேவைக்கு, அதாவது இந்த சிமெண்ட் நிறுவனங்களுக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு எவ்வளவு வந்து நமக்கு லாபம் கிடைக்குமா? அதை பண்ணாமல் இவங்க வந்து தனியார் நிறுவனத்திடம் வந்து கொடுத்து அதை பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் அந்த சுண்ணாம்பு கற்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் நிறுவனத்திற்கு விட்டுட்டு இருக்கு. ஆகவே இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை சுமார் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை முழுமையும் வந்து ஏராளமான கனிம வளம் மிக்க ஒரு மலை. ஆகவே அதை வந்து அபகரிக்க மத்திய அரசு திட்டம் போட்டு வருகிறது. அதற்கு இந்த திராவிட கட்சிகள் துணை போகுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த 1600 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அனைத்தும் நிச்சயமாக மக்களின் வளங்களாக பாதுகாக்கப்படும். மக்கள் சொத்து மக்களுக்கே என்பதை உரிமையை நிலைநாட்டுவோம் என்ற ஒரு முழக்கத்தை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே போல ஆற்று மணல் கொள்ளை இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக மணல் கொள்ளை அடித்து நம்முடைய தேவைகளுக்கு மணல் நிறுவனங்கள் கொள்ளையடித்து நம்மளுடைய மக்களுக்கு விற்றா கூட ஏதோ மனசாட்சி நமக்கு வந்து ஓரளவுக்கு சரி நம்மளுடைய தேவைக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது 1% ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆற்று மணல்கள் கொள்ளை அடிக்கப்பட்டு அங்கே இறக்குமதி செய்யப்படுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இந்த மணல் வளம் வந்து குன்றியதால் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் எல்லாமே வற்றி போகுது. ஏன்னா ஒரு மணல் உருவாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் தேவை அப்படின்றாங்க. அப்போ அந்த 150 ஆண்டுகள் மூலியமாக தான் ஒரு கொஞ்சம் மணல் உருவாகுது அப்படின்னும் போது அந்த மணலை நம்ம வந்து அதனுடைய அருமை தெரியாமல் எந்த அளவுக்கு இப்படி பல மாநிலங்களுக்கு ஆட்சியாளர்கள் கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆகவே அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து ஒரு மைய பொருளாக வச்சு பேசுகிறாங்க. அதே போல் நாம் தமிழர் ஆட்சியினுடைய தீர்வுகள்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, கனிம வளங்கள் அனைத்தும் மக்களுக்கே சொந்தம், தனி நபர்களுக்கானது அன்று என்பதை நாம் தமிழர் கட்சி புரிய வைக்கும். அதே போல் வந்து இருக்கக்கூடிய அனைத்து கனிம வளங்கள் பாதுகாப்புக்கு இணங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களில் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சுண்ணாம்புக்கள் விஷயமாக இருக்கட்டும், அதே போல் இந்த கிரானைட் விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் தனியார் நிறுவனங்கள் கையில் இருக்கு இல்லையா. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒப்பந்தங்களை நாங்கள் வந்து தள்ளுபடி செய்வோம், இந்த மக்களின் சொத்து மக்களுக்கே என்ற வகையில் இந்த அனைத்து கனிம வளங்களையும் அரசாங்கமே எடுத்து நடத்தும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்கிணங்க கனிம வளங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பயன்பெற்று மீதி கனிம வளங்களை நாம் பாதுகாத்து வைப்போம். காட்டு வளம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதே போல கனிம வளம் எப்படி நம்மளுடைய சொத்து, அந்த சொத்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சொத்தின் மீது நமக்கு உரிமை இருக்கு அப்படின்றதையும் இந்த 2 விடயங்கள் மூலியமாக நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியுது. ஆகவே இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக தேவை என்பது இந்த 2 விடயங்கள் மூலமாக நமக்கு உறுதியாக தெரியுது அப்படின்னே சொல்லலாம். நன்றி.